திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. புவியர்கோன் வெப்பொழிந்த புகழியர்கோன் கால் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 12ஆம் திருமுறையில் பெரிய புராணம் சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்த 63 நாயன்மார்களுடைய வரலாறு பாடல் வடிவத்தில் தேடி தேடி நம்மளுக்காக எழுதி வச்சிருக்காரு. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகை பாடினதை வச்சு இந்த பாடல்களை வரிசைப்படுத்தி நாயன்மார்களை வரிசைப்படுத்தி எழுதி வச்சிருக்காரு. அருமையான இந்த பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்கிற இந்த வரலாறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கதை வடிவத்தில் இருக்கிறதையும் பார்ப்போம். 52 சக்தி நாயனார் புராணம். இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். களமர் கட்ட கமலம் பொழிந்ததேன் குளம் நிறைப்பது கோல் ஒன்றில். களமர் கட்ட கமலம் பொழிந்ததேன் குளம் நிறைப்பது கோல் ஒன்றில் என் திசை அளவும் ஆணை சயத்தம்பம் நாட்டிய வளவர் காவிரி நாட்டு வரிஞ்சையூரினில் வாய்மை வேளாண் குளம் பெரும் சிறப்பு பெற பிறப்பு எய்தினார். விரிஞ்சன் மால் முதல் விண்ணவர் என்னவும் அரும் சிலம்பு அணி சேவடிக்கால் செய்வார். அத்தர் ஆகிய அங்கணர் அன்பரை இத்தலத்தில் இகழ்ந்து இயம்பும் உரை வைத்த நாவை வலித்து சக்தியார் எனும் திருநாமம் தாங்கினார். தீங்கு சொற்ற திருவிலர் நாவினை வாங்கும் தண்டாயுதத்தினால் வலித்து தாங்கு அயில் கத்தியால் அறிந்து அன்புடன் ஓங்கு சீர்திரு தொண்டின் உயர்ந்தனர். அன்னதாகிய ஆண்மை திருப்பணி மண்ணு பேருலகத்தில் வலியுடன் பன்னெடும் பெருநாள் பரிவால் செய்து செந்நெறி ஆற்றினார். ஐயம் இன்றி அரிய திருப்பணி மெய்யினால் செய்த வீர திருத்தொண்டர் வையம் உய்ய மணிமன்றுள் ஆடுவார் செய்ய பாத திருநிழல் சேர்ந்தனர். நாயனார் தொண்டரை நலம் கூறலார் சாய நாவரி சக்தியார் தாழ் பணிந்து ஆய மாதவத்து ஐயடிகள் எனும் தூய காடவர் தம் திறம் சொல்லுவாம். அடுத்து வரப்போகிற அடியாரை பற்றி சொல்கிறாரு. இப்போ நாம் சக்தி நாயனாருடைய புராணம் முற்றிற்று. இப்போ நாங்கள் வரலாறு வடிவத்தில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். சேக்கிழ எம்பெருமான் பாடல் வடிவத்தில் கொடுத்ததை இப்போ நம்ம படிச்சிட்டோம். இவர் எப்படி இருந்தாருன்றது உங்களுக்கு புரிஞ்சுதோ? இப்போ நம்ம வரலாறு வடிவத்தில் பார்ப்போம். கடற்சக்தி விரிஞ்சையர் கோன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரு. 63 நாயன்மார் வரிசையில் இவர் பெரிசா எதுவும் பண்ணலை. என்னன்னா, வரிஞ்சையர் என்னும் பதி சோழ நாட்டில் உள்ளது. அவ்வூரில் வேளாளர் குலத்தில் சக்தி நாயனார் பிறப்பெடுத்தார். சிவனடி மறவா சிந்தையாளரான அவர் சிவனடியார்களை இகழ்ந்துரைப்போர்களுடைய நாவினை தண்டாயுதத்தால்
இழுத்து கத்தியால் அறுப்பார். இகழ்பவர்கள் இம்மையில் துன்பமும் மறுமையில் நரகமும் அடையாமல் இருப்பதற்கு அவர் அன்பினால் செய்த செயலே அதுவாகும். அப்பணியை அவர் பலகாலம் செய்து பெருமான் திருவடியை அடைந்தார். இந்த அருமையான தொண்டு பாருங்க. அந்த வன்னியர் என்னும் சோழ நாட்டில் நம்ம சக்தி நாயனார் வேளாளர் குலத்தில் பிறந்தார். அவருக்கு சிவபெருமான் மேலே அதீத அன்பு பக்தி எல்லாமே இருக்குது. அவர் அந்த பக்தியோடு இல்லாமல் யாரெல்லாம் சிவபெருமானை இகழ்ந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்கள அந்த தண்டாயுதத்தால் வலித்து நாக்கை இழுத்து அறுத்துருவாராம். இதை மாதிரி சிவனை இந்த மாதிரி நிந்திப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அறுத்ததும் இல்லாமல் இகழ்பவர்கள் இம்மையில் துன்பமும், அதாவது இந்த மாதிரி இகழ்ந்து பேசி அவங்க துன்பத்துக்கு ஆளாவாங்க. மறுமையில் நரகமும் அடையாமல், நீ இந்த பேசுனதுனால இப்போ துன்பம் அடையாமல் இருக்கிறதும் இல்லாமல் நீ செத்து போனாலும் நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அவர் செய்கிற பணி சிறப்படையும் அப்படின்றாரு. இருப்பதற்கு அவர் அன்பினால் செய்த செயலே அதுவாகும். படுபாவி, நீ சிவனை எந்நேரமும் திட்டி நிந்தினா இப்போ நீ படாத கஷ்டப்படுவடா, நீ செத்தாலும் நரகத்துக்கு போவடா. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த நாக்கு இருக்கிறதுனால தானே அவதூறு பேசுகிற. இந்த நாக்கை எடுத்துட்டா நீ பேச மாட்ட, அதுக்கப்புறம் உனக்கு நன்மையே விளையும் அப்படின்ட்டு அப்படி இழுத்து நாக்கை அறுத்துட்டு வரான். யாரெல்லாம் அவதூறு பேசுகிறாங்களோ சிவபெருமானை படைச்சவனை திட்டுறதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காங்க. அது அன்புனால திட்டுறத ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டார். அது மாதிரி சக்தி நாயனார் இருந்திருக்காரு. அருமையாக சொல்கிறாரு, அவர் அன்பினால் செய்த செயலே அதுவாகும். அப்பணியை அவர் பலகாலம் செய்து பெருமான் திருவடியை அடைந்தார். வேற ஏதாவது செய்தாரா பாருங்க. அந்த பணியை பலகாலம் செஞ்சு சிவபெருமான நிந்தனை செய்யக்கூடாது அப்படின்றதுல அவர் குறிக்கோளை இருந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தார். சிவபெருமானையே சிந்தையாக வச்சுக்கிட்டு இருக்கிறவர் சிவநந்தனை உதவாதுன்றதை வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. படைச்ச சொல்லுவாங்க, நம்ம குடியிருந்த கோயிலை எட்டி உதைக்கிற மாதிரி தான். நம்மளை படைச்சவன், நம்மளை காக்கக்கூடியவன், அவனை நிந்தனை செய்கிறது மகா பாவம் இல்லையா? நம்ம மென்மேலும் பாவத்தை தேடிக்கிறோம். அப்புறம் என்ன கர்மா பண்ணோம் இதெல்லாம் எல்லாம் சொல்கிறதும் அவர் தான், செய்கிறதும் அவர் தான். அப்புறம் நம்மளே சொல்கிறோம். இருந்தாலும் சிவநிந்தனை உதவாது அப்படின்றத சக்தி நாயனார் வலியுறுத்தியிருக்கார். இதன் மூலம் நாம் நல்லதே செய்யணும், நல்லதே நடந்துக்கணும், நல்ல செயலே செய்யணும், அந்த நாவால் நல்லதே பேசணும். நான் அது மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறதுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். நம்மளுடைய நாவால் மட்டும்தான் நல்லதெல்லாம் செய்ய முடியும். இந்த நாவால் ஒரு குடும்பத்தையும் வாழ வைக்க முடியும், ஒரு குடும்பத்தை கெடுக்கவும் முடியும். ஆகையினால இந்த வாயில் வர்ற வார்த்தைகள்லாம் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும், நல்லதே செய்யக்கூடியதாக இருக்கணும், ஒருத்தருக்கு தீங்கு நேராதபடி நம்ம பேசணும் அப்படின்றத இந்த சொல்லுவாங்க. வாய் மணக்கும் அவனுடைய பேரை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓம் நமச்சிவாயம்னு எந்த நேரமும் சொல்லி இந்த நார வாயை நல்ல வாயை ஆக்கிறது நம்மளுடைய கடமை. நமக்கு சிவபெருமான் அருமையாக வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. நான் எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, தெரியவே வேணாம், நமச்சிவாயம்னு சொல்லி நல்லதையே செய்யுங்க. இதெல்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு போடுறோம். எனக்கு இதெல்லாம் தெரியலனாலும் தப்பில்லை. நம்ம வேறு எந்த தீங்கான வேலைக்கும் நம்ம போகக்கூடாது. இந்த காது கொடுத்தது சிவன் சொல்லு கேட்க, இந்த கண்ணு கொடுத்தது அவனை பார்க்க, இந்த சுவாசிக்கிற மூக்கு காற்று அது நமச்சிவாயம் அப்படின்ற சுவாசத்தையே உண்டு பண்ணணும். இந்த உடம்பு அவனுடைய திருவடியை காண்றதுக்காக இந்த கையும் காலும் அவனை சேவிக்கவும், அந்த கால் நடந்து அவனுடைய கோவிலுக்கு வலம் வரவும் நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்கார். நம்மளுடைய உண்ணும் உறங்கும் பணியை தவிர்த்து சிவபெருமானுடைய திருவடியை நினச்சி சிந்தையில் இருக்கணும்னு அனைவரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும்.
எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சேக்கிழ எம்பெருமான் திருவடிகளே சரணம். சக்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.